அயோத்தியா பட்டணம் இது ஒரு புண்ணிய பூமி. இலங்கையில் ராவண வதம் செய்து அயோத்தி திரும்பும் வழியில் விபீஷணன் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த புண்ணிய பூமி அயோத்தியா பட்டணம் நகரில் பட்டாபிஷேக கோலத்தில் ராமபிரான் காட்சி தந்ததாக வரலாறு சொல்கிறது. அந்த புனித இடம் பல்வேறு சிறப்புகளை கொண்டாலும் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கைவேக்காட்டு அரிசி தயாரிப்பில் முன்னிலை வகித்து தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பெயர் பெற்றுள்ளது. இந்த அரிசி மாநகரில் சேவைக்கென்று ஓர் இயக்கம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் அயோத்தியா பட்டணம் ரைஸ் சிட்டி அரிமா சங்கம். அயோத்தியா பட்டணத்தில் ஒரு அரிமா சங்கம், இது எங்களுடைய கனவாகவே நாங்கள் என்றைக்கும் நினைக்கல. இப்படி ஒரு சங்கத்தை நம்ம ஆரம்பிப்போங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. அரிமா பல்லுவேல் விளையாட்டு போல் என்கிட்ட வந்தார், ஒரு பாலிசி கொடுன்னு கேட்டார். அவர் தசை திருப்புறதுக்காக நான் ஒரு அரிமா சங்கம் ஆரம்பிக்கிறேன் நண்பர் நெடுஞ்சலி சொன்னாருன்னு சொன்னோம். அதிலேருந்து பிடிச்சிக்கிட்டாரு. ஒரு 2 வருஷம் எங்களை தொடர்ந்து கொஞ்சம் தொடர்பு கொண்டு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக அயோத்தியா ரைஸ் சிட்டி அரிமா சங்கம் 27/12/95 அன்றைய ஆளுநர் பெருந்தகை அமரர் மாசி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. புறப்படாமல் எப்போதும் புரட்சிகள் இல்லை, புதைந்த விதை புறப்பட்டு விருட்சமாகும். முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா மணி அவர்கள் இந்த சங்கத்தை துவங்குவதற்கு அவரை நான் அணுகிய பொழுது, நான் வீடு கட்டி கொண்டிருக்கின்றேன், வீட்டு வேலை முடியட்டும், அதற்கு பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி நான் அவரிடம் செல்லும் பொழுது, ஏதாவது எல்ஐசி பாலிசி ஒன்று எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று தான் சென்றேன். ஆனால் சென்ற இடத்திலே அவர் வீடு கட்டி கொண்டிருந்ததனால் நான் வீடு கட்டி முடிக்க வேண்டும், அதன் பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார். அதற்கு பிறகு நான் எல்ஐசியை மறந்துவிட்டு சங்கம் ஆரம்பிப்பதிலே அவர் எப்பொழுது வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறார் என்று பார்த்து கொண்டு அந்த கிரகப்பிரவேசம் முடிந்த ஒரு சில நாட்களிலேயே நான் சென்று வீட்டு வேலையை முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணிட்டீங்க, இப்போ சங்கத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சங்கம்தான் 1995 ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். 96 மார்ச் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சங்கத்திற்கு அகில உலக அரிமா சங்கத்தினால் பட்டயம் வழங்கப்பட்டது. அரிமா சங்கம் என்றால் அது பணக்காரர்களின் புகழிடம், பொழுதுபோக்கும் கூடம் என நினைத்திருந்த நேரத்தில் அந்த எண்ணத்தை மாற்றி காட்டியது ரைஸ் சிட்டி அரிமா சங்கம். ஒரு 25 வருஷம் நினச்சி பார்த்தா, பின்னோக்கி பார்த்தா ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது, ஆனந்தமாகவும் இருக்குது. இந்த சங்கத்தை ஆரம்பிக்கும்போது இருந்த 44 பட்டய உறுப்பினரெல்லாம் கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாக, அதற்கு பின்பு இந்த சங்கத்தை வழிநடத்திய 25 ஆண்டு கால தலைவர்களையும் நினைக்கும் போது நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த தோன்றிய காலத்திலிருந்து இந்த சங்கம் தனக்குன்னு ஒரு இடத்த வைக்கிறது காரணமே இது ஒரு பொழுதுபோக்கு சங்கமாக இருக்கக்கூடாது, இது முற்றிலும் ஒரு சேவை சங்கமாக இருக்கணும். இது கூட்டம் நடத்துறதிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துறதில் ஒரு தார்மீக பொறுப்பை நம்ம ஏற்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே சேர்ந்து எடுத்த முயற்சியினால தான் இன்றைக்கு வளர்ந்துருக்குது. இந்த சங்கம் நடத்துகிற நிகழ்வுமுறை கூட்டமாக இருந்தாலும் அல்லது மாவட்ட நிகழ்வாக இருந்தாலும் எதுவும் நேர்த்தியோடு இருக்க வேண்டும் என்ற வேட்கை இருக்கிறது. 25 வருஷம் நினச்சி பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம். 24 ஆண்டு காலம் இந்த சங்கம் துவங்கிய காலத்திலிருந்து பல்வேறு சேவை திட்டங்களின் வாயிலாக சக மனிதர்களை நேசித்து ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு சேவை திட்டங்களின் வாயிலாக ஒரு சேவை புரட்சியை செய்து இந்த வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அயோத்தியாபட்டினம் ரைஸ் சிட்டி அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த சங்கம் இப்போ இன்றைக்கி ஒரு 1000 உறுப்பினருக்கு நிகராக பக்கமாக கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால் இருக்குதுன்னு சொன்னால்
அதுக்கு காரணம் வந்து இந்த சங்கத்தினுடைய ஒரு நடைமுறை தான். இது ஒரு பொழுதுபோக்கு சங்கம்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம மாற்றி இந்த சங்கம் அரிமா சங்கம்னா இப்படி தான் இருக்கணுங்கிறதுல ஒரு கட்டுப்பாடு எங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் வந்திருக்கு. இந்த கட்டுப்பாட்டில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் நிறையா செஞ்சிட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நிறையா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்னோட நான் வந்து நான் நினைக்கிற காரியத்தெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் என் கூட இருந்தாலும் கூட, குறிப்பாக சொல்லணுன்னா அரிமா பொன் தடபாளன், அரிமா கணேசன், அரிமா சம்பத்து, அரிமா ஏழுமலையெல்லாம் என் கூடயே இருந்து என்னுடைய இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அறக்கட்டளை துவக்கும் பொழுது கூட எங்களுக்கு பணம் ரொம்ப பற்றாக்குறை. அந்த பணப்பற்றாக்குறையெல்லாம் தாண்டி இந்த சங்கத்தினுடைய நிதி வளர்ச்சிக்காக பட்டாசு வைக்கிறது, சக்கரை இந்த இனிப்புகள் விற்பனை, அதுபோன்று சீட்டு நடத்துறது, அப்புறம் வந்து டிவி நிகழ்ச்சி நடத்துறது, இது மாதிரிலாம் செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் மனமும் அள்ளி கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சு தான் இந்த கட்டடத்தை இன்றைக்கி நாங்கள் நிர்மாணம் பண்ணிருக்கிறோம். பொருளீட்டு திட்டம் என்று வந்துவிட்டால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய சங்கங்களுக்கெல்லாம் இந்த சங்கம் ஒரு வழிகாட்டி சங்கமாக திகழ்கிறது. இரவு பகல் பாராமல் உறுப்பினர்கள் தங்களை அதில் இணைத்து கொண்டு இந்த சங்கத்திற்கு பல ஆண்டுகளாக பொருளீட்டி வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒரு மிகுந்த பெருமைக்குரிய ஒரு விஷயமாக கருதுகிறேன். சேவைகளில் கண் சிகிச்சை முகாம், கண் தானம், மருத்துவ முகாம், பள்ளி மேம்பாடு திட்டங்களில் குடிநீர் மேல்நிலை தொட்டிகள், பெண்களுக்கான கழிவறைகள், பள்ளி சுற்றுச்சுவர்கள், ஏழை மாணவ மாணவியர் கல்வி பயில முழு தொகையையும் அளித்து உதவியது. என் பொண்ணு வந்து அயோத்தியா அரசின உயர் நிலைப்பள்ளியில் படித்தது +2ல். காலேஜ் சேர்த்துறதுக்கு எனக்கு என் கல்வி உதவித்தொகை தேவைப்பட்டது என் பொண்ணுக்கு. அப்போ நான் வந்து மணியண்ணனை சந்தித்தேன். அவர் எவ்வளோ என்னன்னு கேட்டார், இவ்வளோ ஆகும்னு சொன்னேன். உடனே எனக்கு வந்து அந்த தொகையை எந்த ஒரு நிதி இல்லாமல் எனக்கு உதவி பண்ணி கொடுத்தாரு. 4 வருஷம் அந்த உதவித்தொகையில் என் பொண்ணோட காலேஜ் படிப்பு முடிச்சிட்டேன். அது இன்றைக்கி நல்ல நிலைமையில் ஒரு 50,000 சம்பளத்தில் அசஞ்சர் கம்பெனியில் வேலை செய்யுது. என் பேர் கவிதா, பையன் பேர் அகிலன். +2 முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாமல் இருந்தப்போ படிக்க முடியாத சூழ்நிலையில் கடனில் இருந்தோம். அதனால் வேலைக்கு அனுப்பலாமா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அயோத்தியாப்பட்டினம் அரிமா சங்கத்தில் மணியண்ணன் தான் வந்து நாங்களாச்சு அப்படின்னு சொல்லி அரிமா சங்கத்தை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அவங்களே 4 வருஷம் பணத்தை கட்டி என் பையனை மேற்கொண்டு படிக்க வச்சாங்க. இப்போ பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் வேலையில் இருக்கான். நான் வந்து எங்கள் பையனை படிக்க வைக்கிறதுக்கு +2 படிக்க முடித்த உடனே காலேஜில் சேர்த்தலான்ட்டு இருந்தேன். எங்கேயும் கடன் கேட்டு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அப்படி கடைசியில் வந்து அரிமா சங்கத்தில் மணியன்கிட்ட போய் இது மாதிரி சொல்லி நான் என்னுடைய கஷ்டத்தை சொல்லும்போது அவர் வந்து எனக்கு வந்து நல்ல ஆறுதல் சொல்லி நானாச்சும் உனக்கு படிக்க வைக்கிறேன் இருப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இது ஆறுதல் சொல்லி 4 வருஷம் எனக்கு பையன் படிக்கிறதுக்கு உண்டான உதவி பூரா நல்லா செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து சொந்தமாக பையன் கடை வச்சு நல்ல தொழில் இதில் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். பூமி வெப்பத்தை குறைக்க 25 ஆண்டுகளில் பல ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நட்டு அவை தழைத்தோங்க தொடர்ந்து பராமரிப்பு செய்தல் என மானுட சேவையில் தன்னை உயர்த்தி கொண்டுள்ளது. நான் இந்த பள்ளிக்கு வந்த உடனே அந்த கேர்ள்ஸ் டாய்லெட்டு வந்து சரியாக இல்லை, அவர்களால் ஒழுங்காக பயன்படுத்த முடியல, அது ஓப்பனாக இருக்குது. நிறைய வருஷம் அதே போல் இருந்தது. ஆனால் நான் வந்து சொன்னேன், அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க அதில் பெரும் முயற்சி எடுத்து அந்த கேர்ள்ஸ்க்குரிய டாய்லெட்டை வந்து ரொம்ப நல்லா அமைச்சு கொடுத்தாங்க. ஏன்னா பல பேர்கிட்ட நான் முயற்சி செஞ்சேன், ஆனால் எனக்கு செஞ்சு கொடுத்தது கடைசியாக வந்து அரிமா சங்கம் தான். எங்கள் ஸ்கூலுக்கு வெளியே கொஞ்சம் அசுத்தமாக இருந்தது. அப்போ நான் அவங்கள அணுகி நான் கேட்டப்போ அதை ஒழுங்கு பண்ணி மரம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி வளாகத்துலேயும் நிறையா மரம் வச்சு கொடுத்துருக்காங்க. யோகா சொல்லி கொடுக்க சொல்லி அவங்கள அணுகும்போது அவங்க ஃப்ரீயாக எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஒவ்வொரு வருடமும் யோகா பயிற்சி ஒரு வாரம் வந்து எங்கள் பள்ளியில் ஃப்ரீயாக நடத்தி கொடுக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு இறைவணக்க கூட்டத்துக்கான ஸ்டேஜ் அமைக்கிறதுன்றது ஒரு கனவு. அதை வந்து நான் அதுக்காக ஹெல்ப்புக்கு அவங்கள போய் கேட்டப்போ அவர்களால் முடிஞ்ச உதவியே இதை செஞ்சாங்க. வாட்டர் பியூரிஃபையர் இந்த மாணவர்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த நாப்கின் எரிக்கிற மெஷின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஒரு சேவை சங்கம் கிராமத்தில் தொடங்குவதும் அது தொடர்ந்து செயல்படுவதும் அதுவும் 25 ஆண்டு காலம் தொடர்ந்து செயல்பட்டு வெள்ளி விழா காண்பது என்பது அரிது.
அதை சாதித்து காட்டியுள்ளது அயோத்தியா பட்டணம் ரைஸ் சிட்டி அரிமா சங்கம். இந்த சங்கம் இன்னைக்கு வெளி விழா கொண்டாடிட்டு இருக்குது. இந்த வெளி விழா கொண்டாடுறதுங்கிறது ஒரு அரிமா சங்கம் வந்து ஒரு 25 வருஷம் வெளியே ஒன்று சாதாரண செய்ததாக நான் கருதவில்லை. ஏன்னா அது ஆரம்பிக்கும் போது இது வெளி விழா வரும்னு நினைக்கல. நிறைய சங்கங்கள் ஆரம்பித்தாங்க, போயிடுச்சு. எங்கள் கூட ஆரம்பித்த சங்கம்லாம் இது பின்னாடி ஆரம்பித்தாங்களோ போயிடுச்சு. இருந்தாலும் கூட இது வந்து 20 வருஷம் வெளி விழாவுன்னா இதுக்காக வந்து செய்த தியாகங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இதனால் வந்து இதை முன்னாடி நிற்கிறவங்க எத்தனையோ இழப்புகள்லாம் சந்திச்சிருக்கிறோம். அது சொந்தமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு பொருளாதார ரீதியில் கூட பெரிய இழப்புகள்லாம் வந்திருக்கு. அதையும் தாண்டி ஒரு இந்த இயக்கத்தின் மேலே பற்றின் காரணமாக இந்த ரைஸ் சிட்டி அரிமா சங்கத்தை வளர்த்தணுன்னு தான் எல்லோரும் கஷ்டப்பட்டு உறுப்பினர்கள் எல்லாம் இந்த 44 உறுப்பினர் ஆரம்பிக்கும் போது இருந்தாங்க கூட இன்றைக்கி 7 பேர் தான் எங்கள் கூட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தில் போயிட்டாலும் கூட சரி நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தியோகம் தான் எங்களுக்குள்ள. இப்போ இதனால் வந்து இவ்வளோ இன்றைக்கி வெளி விழா கொண்டாடுறோம், சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி திரைமறைவுள்ள பெரிய சோகங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது. இழக்கக்கூடாத நட்பு, பிரியக்கூடாத உறவு, இது எல்லாமே வந்து எங்களை வந்து அப்படியே கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. இருந்தாலும் பரவாயில்ல. கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தாலுமே என் விழி காண்பது அவன் முகம் என்று வாழ்ந்த ஒரு நண்பனின் கதை இது. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு நட்பு வட்டம் அப்படிங்கிறது உலகத்திலேயே வந்து எது இழக்கக்கூடாதோ அதை இழந்தக்கூடிய சூழ்நிலை கூட வந்துச்சு. காரணம் இந்த சங்கத்துடைய முன்னேற்றம். எவ்வளோ பெரிய பொறுப்பையோ பெருசாக ஒரு சாதனை பண்ணுங்கிறதெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. செஞ்சோம், சிறப்பாக செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் முன்கோவக்காரன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கோபத்தில் கூட நான் நிறைய கடுமையான சொல்ல வந்து என்னை விட மூத்தவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், கீழே சொல்லியிருக்கிறேன். அது காரணம் வந்து இந்த இயக்கத்தின் பால் பற்று, இந்த சங்கத்தின் மேலே பற்று அத்தனையும் தாங்கிட்டு இந்த மன்னர்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. என்னோடய வயசு மூத்தவங்களும் இருக்கிறாங்க, என்னோடய வயசு கம்மியாகவும் இருக்கிறாங்க. நான் இந்த பாரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய அரசு பணியே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். காரணம் என்னென்னா, இது ஒரு பெரிய சேவை இயக்கத்தில் செய்யலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். சங்க கூட்டங்கள் நடத்துவதில் தனித்தன்மை, எல்லா கூட்டங்களிலும் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் பங்கேற்பது, அரிமா சங்கம் பொழுதுபோக்கு கூடமல்ல என்று நிரூபிக்கும் வகையில் ஒவ்வொரு கூட்டத்திலும் சிறப்பு விருந்தினர் மற்றும் மருத்துவர்களை அழைத்து கூட்டம் நடத்துவது, முறையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, கண்ணியத்துடன் இச்சங்கம் நடைபெறுவதுடன் தற்போது உறுப்பினர் எண்ணிக்கை 898 உள்ளது. ஒரு அரிமா சங்கம் 25 ஆண்டுகால அனுபவத்தை பெற்றிருக்கிறது என்பது மிகுந்த பெருமைக்குரிய விஷயம். ஒரு சங்கம் தன் இருப்பை நிறுத்தி கொள்வதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த சங்கம் தன் இருப்பை நிலைநிறுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன் இருப்பின் மூலம் மற்ற சங்கங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு புதிய பரிமாணத்தை தருகிற ஒரு சங்கமாக உருவாகி இருப்பது தான் இந்த சங்கத்தினுடைய தனி சிறப்பு. இதனுடைய பரிணாம வளர்ச்சியை நான் நீண்ட காலம் நன்கு அறிவேன். இந்த சங்கத்தினுடைய துவக்க கால பயணத்திலிருந்து இதுகாரும் வரை இந்த சங்கத்தோடு ஒரு நிழலாக நிற்கிற வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது. மெல்ல மெல்ல தன்னை அது வார்ப்பெடுத்திருக்கிறது. மெல்ல மெல்ல தன்னை செதுக்கி ஒரு மிகச்சிறந்த சங்கமாக உருவாகி இருக்கிறது. இதனுடைய நிர்வாக திறனாக இருந்தாலும் சரி, நிகழ்முறை கூட்டங்களை நடத்துகிற விதமாக இருந்தாலும் சரி, சேவைகளில் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதாக இருந்தாலும் சரி, தனக்கென்று ஒரு தனி முத்திரையை இந்த மாவட்டத்திலே பதித்திருக்கிறது. ஒரு சங்கம் சார்ந்த அரிமாக்கள், அந்த சங்கம் சார்ந்த அரிமாக்களுக்கு இந்த சங்கத்தின் மீது ஒரு பிடிப்பும் பற்றுதலும் ஒரு பாசமும் ஒரு நேசமும் காதலும் வர வேண்டும். அதை இந்த சங்கம் உருவாக்கி இருக்கிறது. இந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களெல்லாம் தான் இந்த சங்கத்தை சார்ந்தவன் என்று பெருமிதமாக சொல்லுகிற வண்ணம் அந்த உணர்வையும் முந்துதலையும் இந்த சங்கம் தங்களுடைய செயல்பாடுகளின் மூலம் ஏற்படுத்தியிருப்பது தான் இந்த சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் கருதுகிறேன். இச்சங்கத்தின் உறுப்பினர் இலக்கு 1000 ஆகும். சங்க அளவில் மட்டுமல்லாமல் மாவட்ட அளவிலும், கூட்டு மாவட்ட அளவிலும், தமிழ்நாட்டு அளவிலும், பன்னாட்டு அளவிலும் இச்சங்கம் செயல்பட்டதால் தான் தோன்றிய 25 ஆண்டுகளில் 6 மண்டல தலைவர்கள், 12 வட்டார தலைவர்கள், 2 மாவட்ட ஆளுநர்கள் என்று பொறுப்புகளை ஏற்று
சிறப்பித்து வருகிறார்கள். இந்த மாவட்டம் துவங்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் கூட இந்த சங்கம் 25 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தின் வளர்ச்சியிலும் சங்கத்தின் வளர்ச்சியிலும் தொடர்ந்து காட்டிய ஈடுபாடு தான் இந்த மாவட்டம் இந்த 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 உலகில் ஒரு மிகப்பெரிய மாவட்டமாகவும் இந்த மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சங்கமாகவும் இந்த அயோத்தியாபட்டினம் அரிமா சங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தனிமனித வெற்றிகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்கின்ற போதுதான் அந்த வெற்றி முழுமை பெறும். அந்த மாதிரி இன்றைக்கி தன்னுடைய வெற்றி இந்த 20 ஆண்டு கால வெற்றி பயணத்தை சக சங்கங்களோடு சக அரிமாக்களோடு பகிர்ந்து கொள்ளும் வண்ணம் இந்த விழாவை மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது மேலே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 24 வருஷம் ஒரு சங்கத்தில் இத்தனை உறுப்பினர்கள் வைத்திருந்தாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய சங்கம் போல் தன்னுடைய குடும்பம் போல் பாவித்து ஒரு குழுவாக இன்றைக்கி இணைந்து பணியாற்ற அந்த பாங்கு அது எந்த சங்கத்திலையும் பார்க்க முடியாது. அந்த வெற்றியின் சூச்சம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இச்சங்கம் நடத்திய மண்டல சந்திப்புகள் சுவை, ஓசை, அற்புதம், பொன்மனம், புதுமை, இனிமை இவையெல்லாம் இம்மாவட்டத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகள். ஒவ்வொரு மண்டல சந்திப்பும் வித்தியாசம். பாடல், மலர் வெளியீடு, சிறப்பான சேவை, உணவு, உபசரிப்பு இவையெல்லாம் இச்சங்கத்தின் தனிச்சிறப்பு. 2 மாவட்ட ஆளுநர்கள், பதவியேற்பு விழா நிகழ்வுகள், இலச்சினைகள் அறிமுகம், பாடல் ஒளிபரப்பு, அமைச்சரவை கூட்டங்கள், சேவைகள், நிர்வாகம் என அனைத்திலுமே சிறப்பு. மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற சங்கங்களிலே இன்று மாவட்டத்திலே முதன்மையான சங்கம் எந்த வகையில் என்று சொன்னால் ஒன்று சேவையிலும் அவர்கள் முதன்மையாக இருக்கின்றார்கள். அதைவிட அந்த சங்கத்தில் இன்று உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 1000-ஐ நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். 1000-ஐ தொட்ட ஒரு அரிமா சங்கம் என்று ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் அது அயோத்தியாபட்டினம் ரைசிட்டி அரிமா சங்கம் தான். அந்த வகையிலே இவ்வளவுக்கும் பெருமை என்னவென்றால் என்னுடைய சங்கம் இவ்வாறு வந்திருக்கிறது என்பது எனக்கு பெருமை. அயோத்தியாபட்டினம் ரைசிட்டி அரிமா சங்கத்திற்கு தனி பெருமை மற்றும் நிரந்தர புகழ் தேடித்தரும் திட்டங்களில் ஒன்று அயோத்தியாபட்டினம் ரைசிட்டி அரிமா அரங்கம். 4800 சதுர அடி பரப்பளவில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட அரங்கம் 5 நட்சத்திர தரத்தில் கட்டப்பட்டுள்ளது. 324 B2 மாவட்டத்தில் உள்ள ஒரு சில அரங்குகளில் இந்த அரங்கம் முதன்மை இடம் என்று எல்லோராலும் சொல்லும் அளவிற்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதுவும் சாத்தியம், புறப்படாமல் எப்போதும் புரட்சிகள் இல்லை. புதைந்த விதை புறப்பட்டு விருட்சமாகும். உயிரில் இருந்து புறப்பட்டே மழை துளி நதியாகும். எதுவும் சாத்தியம். 25 ஆண்டுகால ரைசிட்டி அரிமா சங்க உறுப்பினர்களின் வண்ண கனவு திட்டம் இது. இக்கட்டிடத்தில் கண் சிகிச்சை முகாம், மருத்துவ முகாம் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சங்கம் பல்வேறு சிறப்புகள் பெற அரிமா கே தனபாலன், அரிமா எஸ் பழனிவேலு ஆகியவர்களின் சீரிய உயர்வான வழிகாட்டுதல் ஆகும். ஒரு மரம் தோப்பாகாது, ஒரு கை தட்டி ஓசை எழும்பாது. ஆக எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு ஒரு புள்ளியை நோக்கி பயணம் செய்கிற பொழுதுதான் அது ஒரு மாபெரும் சங்கமாக மகத்தான சாதனையாக நிகழ்த்தப்படும். அது நான் இந்த சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் பார்க்கிற பொழுது அது உண்மை என்பது எனக்கு புலனாகிறது. நான் ஆளுநராக இருந்த காலத்தில் துவங்கி இன்றைய வரை அது மாவட்டத்தினுடைய அத்துணை வளர்ச்சிகளுக்கும் இந்த சங்கமும் இந்த சங்கம் சார்ந்த நண்பர்களும் உறுதுணையாக இருந்திருக்கார்கள். ஒருவேளை நான் இதுவரை இந்த இயக்கத்தில் இருந்து வெற்றி பெற்றிருக்கேன் என்று சொன்னால் அந்த வெற்றியிலே பெரும்பங்கு இந்த சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அரிமா மணி அவர்களுக்கும் சாரும் என்பது உண்மை, நிச்சயம், இது சத்தியம். மாவட்டத்தில் எத்தனையோ சங்கங்கள் உயர்ந்து நிற்கின்றன. அந்த வரிசையில் சொல்லித் தெரிவதில்லை எங்கள் மனம், சொல்லாமல் செய்வதே எங்கள் குணம் என்ற தாரக மந்திரத்தோடு 25 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய இச்சங்கம் பொன்விழா, வைர விழா, நூற்றாண்டு விழா என கொண்டாடும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சொல்லி தெரிவதில்லை எங்கள் மனம், சொல்லாமல் செய்வதே எங்கள் குணம்.
சொல்லி தெரிவதில்லை எங்கள் வனா சொல்லாமல் செய்வதே எங்கள் குணம்